விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஓல்ட் இஸ் கோல்ட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது நான் உங்களில் ஒரு நிலைவேளில் நீங்களா இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு பாக்குறீங்கன்னு சிம்பாலிக்கா நாங்கள் சொல்லி காட்டுற வேற ஒண்ணுமே இல்லை. டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது தேன் மழை, தேன் அமுது, இன்னிசை தென்றல், இன்னிசை மழை, இன்னிசை ராகங்கள், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். யோசிங்க அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். அது என்ன அவ்வளவு கோபமா சொல்றீங்க? பொம்மல் காமராஜர் புஷ்பா அம்மா பாருங்க, வணக்கம் இளைவெளின்றீங்க சொல்லும் போது, அதாவது குரல் கேட்கும் போது அப்படியே ஈர்க்கணும் அந்த மாதிரி சொல்லுங்க. அதாவது நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்கன்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கேள்விக்கு வாங்க, சொல்லுங்க. சொல்றேன், ஒரு 2 இது சொல்றேன். இசை கதம்பங்கள் சொல்லலாம், இல்லன்னா பழமை புதுமை, இசை அருவி, 3 இது சொல்லிருக்கேன். முதல் 2 ஓகே இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். இன்னிசை மழைன்றது ரொம்ப அழகான ஒரு பெயர், எனக்கு பிடிச்சமான பெயர். தொடர்ந்து பேசுவோம். ஒரு பாடலுக்கு பிறகு ஓல்ட் இஸ் கோல்ட் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. சாங் வந்துட்டே இருக்கு, பாருங்க. வரலாற்றையே திகைக்க வைத்த புரட்சி தலைவர் அவர்களும் சரித்திரத்தையே மீட்டெடுத்த புரட்சி தலைவி அவர்களும் இணைந்து ஒரு அருமையான பாடலை பார்த்திருப்பீங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். இளவனில் ஐசேப் கால்ல இருந்து ஆசை தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஆசை தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சௌக்கியம். எனக்கு என்ன தலைப்பிக்கலாம்னா சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள். ஏன்னா நீங்க மத்த இதை பார்த்து நம்ம பேர் வச்சோன்னா மத்த சேனல்ஸ பார்த்து நம்ம காப்பி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சுகமான ராகங்கள்ன்றது யாருமே இது பண்ணல இன்னும். அதனால சுகமான ராகங்கள் கேட்கும் போது அப்படியே இனிமையா இருக்கும்ன்றீங்க. ஆமா. ஓகே, நல்ல தலைப்பு தான், யோசிக்க வேண்டியது. ரொம்ப நன்றி ஆசி தம்பையா. அடுத்த பாடல் உங்களுக்காகவும் உங்கள் மனைவிக்காக வந்துட்டே இருக்கு, பாருங்க. மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை உளமாற வரவேற்று காத்து கொண்டிருப்பது நான் இளைவனில். நாளைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு இன்னைக்கு நான் யோசிச்சுட்டேன். என்ன தலைப்புனா, அதாவது சமீபத்தில் இப்போ திரையரங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் ரொம்ப குறைஞ்சு போய் தான் இருக்கு. உங்களுக்கே தெரியும். இது என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அதே மாதிரி தீபாவளி, பொங்கல், நியூ இயர், தமிழ் புத்தாண்டு, இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும். ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆனா இப்பெல்லாம் அந்த அளவுக்கு படங்கள் வரதே கிடையாது. இதுக்கு என்ன காரணம்? ஸோ யோசிச்சு வைங்க. இதுக்கு மேல நான் ஈஸியாக கேட்கவே முடியாது. அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். இளவெளியில் எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்க. நீடாமங்கலம் ராணியம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம்ப்பா. சாப்பிட்டீங்களா கண்ணு? சாப்பிட்டவா, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுப்பா, சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு அமாவாசை விருது. அமாவாசை பாருங்க, ஆடி அமாவாசை, விசேஷமான நாள். ஆமாப்பா. சொல்லுங்கம்மா, ஓல்ட் இஸ் கோல்டுக்கு இளவேனில். ஓல்ட் இஸ் கோல்டு செம்மையான ஒரு தலைப்புக்கு, ஏதாவது ஒரு டைட்டில் தான் இருந்தாலும் நீங்க ஒரு வேற தலைப்பு கொடுக்கணும். என்ன தலைப்பு கொடுப்பீங்க ஓல்ட் இஸ் கோல்டுக்கு? ஓல்ட் இஸ் கோல்டு வந்து நான் ஒரு தலைப்பு கொடுக்கணும்ல, எங்க வயசுக்கு மலரும் நினைவுகள். அடாடா, சூப்பரா இருக்கே. மலரும் நினைவுகள். மலரும் நினைவுகள். நீங்க போடுற பாடல்களுக்கு எல்லாம் அப்ப எங்களுக்கு வயசு 10 வயசா நடக்குதுன்னு நான் நினைச்சுக்கிட்டே அதை பார்ப்பேன். ஓஹோ, இப்ப என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? அந்த வயசுல அந்த படத்தை பார்த்திருப்போம். இன்றைய காலகட்டத்துக்கு நீங்க ஹீரோ, அந்த காலகட்டத்துக்கு நான் ஹீரோயின். ஐயோ, ஹீரோ யாரு? உங்க ஹஸ்பண்ட், கணவர் பேர் சொல்லுங்க. சொல்லத்துறை. பாருங்க, கணவர் பேர் தைரியமா சொல்றீங்க. அதனாலதான் மலரும் நினைவுகள்னு ஓல்ட் இஸ் கோல்டுக்கு பேரு, சரியான பேரு. சூப்பரா சொன்னீங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப பிடிச்சமான பேர், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். மலரும் நினைவுகள் பிளாஷ்பேக் அப்படின்னு வரும்போது சூப்பரா இருக்கு தலைப்பு. தமிழ்லயே இருக்கு, நல்லா இருக்கு. பாடல் வந்துட்டே இருக்கு ராணியம்மாக்காக, பாருங்க. கிள்ளி கிள்ளி கொடுக்காமல் அள்ளி அள்ளி வாரி வழங்கிய மன்னாதி மன்னர், 1000ல் ஒருவர், உலகம் சுற்றும் வாலிபர், புரட்சி தலைவர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் ஐயாவோட மெகா ஹிட் மூவி, மெகா ஹிட் சாங் பார்த்திருப்பீங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். தொடர்புல இருக்கீங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். லைன் கிடைக்கல, எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு டைட்டில் உங்களுக்கே தெரியும், ஓல்ட் இஸ் கோல்டு, ஒரு அருமையான தலைப்பு. இந்த தலைப்பு இல்லாம நீங்க வேற என்ன தலைப்பு கொடுப்பீங்க? அதுதான் கேள்வியே. கால் பண்ணும்போது டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல வந்துட்டீங்க, வாங்க வாங்க. கரூர் கணேசன் பேசுறேங்க. கரூர் கணேசன் சார், ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்க டிவி வால்யூம், டிவியை பார்க்காம வெளியில வந்து, வெளியில வாங்க, வெளியில வாங்க. டிவி பார்க்க கூடாது, வெளியில வாங்க. வெளியில வந்துட்டீங்களா? கரூர் கணேசன் சார். சொல்லுங்க சார். டிவியை பார்க்காதீங்க, வெளியில வாங்க. வெளியில சவுண்ட் குறைச்சு வச்சுக்கோங்க. ஓகே. என்ன பண்றீங்க நீங்க? இப்பதான் முதல் முறையா பேசுறீங்க, என்ன பண்றீங்க? சவுண்ட் ரொம்ப கம்மியா கேக்குது. ஓகே. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நாங்க டெய்லர் சார். டெய்லர். சரி, ஓகே. திருமணம் ஆயிடுச்சுங்களா? திருமணம், மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சுங்க. எத்தனை பசங்க? மேரேஜ் ஆயிடுச்சு. எத்தனை பசங்க, எத்தனை குழந்தைகள்?
குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓல்ட் இஸ் கோல்ட் இருக்காங்க. ஓகே, சந்தோஷம். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த தடவை பேசும்போது நான் சொல்லிட்டே இருக்கிறேன், புது நேயர்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்க இங்க கால் பண்ணும்போது தொடர்பு கொள்ளும் போது உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணி வச்சுனா தான் கிளியரா பேச முடியும். இது ரெகுலர் காலருக்கு தெரியும், புதுசா வரவங்களுக்கு தெரியாது. ஸோ யோசிங்க, லைன் கிடையாது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த ஒரு லைனை வேஸ்ட் பண்ணாதீங்க. சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக, பாருங்க. இடைவேளைக்கு பிறகு உங்களுடன் உரையாடி கொண்டிருப்பது நான் உங்களில் ஒருவன் இளவேனில். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்தை கிளைமேக்ஸை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டே இருக்கிறோம். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். பாருங்க, இவ்வளவு நாள் லைன்ல காத்துட்டு இருந்து டிவி வால்யூம் வந்து கம்மி பண்ணாம வைக்க இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வாழ்க வளர்க வருக. கவிஞர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எஸ்ஆர் அருகனையா, சென்னை ஆவடி. அண்ணன் கை கொடுத்த தெய்வம் இணைப்பு தோழர் கொடுத்ததுனால தப்பிச்சேன். ஏன்னா ஓல்ட் இஸ் கோல்டுக்கு நான் ஏற்கனவே டிடிபி எடுத்து என்னோட நண்பர் 7 பேரும் சகோதரர்கள் 5 பேரும் சேர்ந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. டிடிபி 15 ஆகஸ்ட் அன்னைக்கு நான் கொண்டு வந்து கொடுக்கணும், பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஒரு தலைப்பை கொடுத்து நம்மள ஒரு அப்படியே அலக்கழிச்சிட்டேங்க. அதுக்காக ஒரு கடைசி 2-3 வார்த்தையை மட்டும் நான் சொல்றேன். வாழ்த்துக்கள் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்க. எம் எண்ணத்தில் கோலமிட்டு எழுதவும் எவ்வளவோ பேரார்வமோடும் வண்ணத்தில் வானவில்லாக வந்தாலும் பேராசையோடு வந்தால் தேன் தமிழ் வார்த்தைகளும் மாசமுள்ள பூக்களாக வரும்பொழுது மெல்லிசையான கருப்பு வெள்ளை வண்ண கலர் கலையான நினைவுகளாகவும் அழகுக்கு அழகான அருமையான ஓல்ட் இஸ் கோல்டு தான் என்றும் பார்த்தும் கேட்டும் பங்கேற்றும் 6 வருடங்களோடும் பூந்தோட்டம் நன்று வளரட்டும், தொடரட்டும், வளர்ந்தோங்கட்டும். இப்படி முடிச்சிருக்கேன். அருமை அருமை. ஆகஸ்ட் 15 வரைக்கும் இங்க வரீங்க. ஆமா கண்ணா கடைங்க. அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கீங்க. நான் இன்னும் முடிக்கல. கடைசியா இப்படி இருக்க ஓல்ட் இஸ் கோல்டு வந்து மலர் மீண்டும் மொட்டாகாது அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஓகே, என்ன டைட்டில் கொடுப்பீங்க? டைட்டில் ஓல்ட் இஸ் கோல்டு. ஓல்ட் இஸ் கோல்டு, அதுதான், வேற எதுவுமே வேண்டாம். ராஜ் மியூசிக் டிவியின் ஓல்ட் இஸ் கோல்டு பாராட்டு மாடல். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ரொம்ப அழகாக பேசுங்க. நேரில் நிறைய பேர் லைன் கிடைக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணவங்க, ஷோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி தோற முடியுது. நாளைக்கு தலைப்பு உங்களுக்கே தெரியும். அதாவது இன்றைய காலகட்டங்களில் திரைப்படங்கள், அதாவது சினிமா தியேட்டர்களில், திரையரங்குகளில் மக்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. இது என்ன காரணம் உங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி தீபாவளி, பொங்கல், தமிழ் புத்தாண்டு இந்த மாதிரி நாட்கள்லாம் நிறைய படங்கள் வந்துட்டே இருந்தது, ரிலீஸ் ஆனது. இப்பெல்லாம் ரிலீஸ் ஆகவே இல்லை, கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இதை நீங்கள் தான் சொல்ல போறீங்க. ஏதோ கிளம்புறேன். ஒரு அருமையான சிம்பிளான ஒரு கவிதை சொல்றேன். என்ன கவிதைன்னு யோசிங்க. என் நெஞ்சு இருக்கும் வரை அதில் உன் நினைவு இருக்கும். என் நெஞ்சு இருக்கும் வரை அதில் உன் நினைவுகள் மட்டுமே இருக்கும். சந்திப்போம் நேயர்களே, மீண்டும் நாளை மாலை 3 மணிக்கு. அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது நான் இளவேனில். நாம் அனைவரும் தமிழர் என்று சொல்வோம். தலை நிமிர்ந்து பெருமிதம் கொள்வோம். நன்றி, வணக்கம்.